Welcome to ECE Concept. இந்த வீடியோல TNPSC AE 2019 Electronics and Communication Engineering ஸ்ட்ரீம்ல கேட்ட கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கு மட்டும் நம்ம சாப்டர் வைஸாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து என்ன சப்ஜெக்ட் கோடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 403 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸோட சிலபஸ் இதுதான். யூனிட் 3ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை நம்ம எப்படி சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 8 சாப்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து நம்மளுக்கு இந்த டைம் 27 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ்க்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ இந்த கொஷின் வந்து கிளிப்பர் சர்க்கியூட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தி அவுட்புட் வோல்டேஜ் V0 ஆஃப் தி பிலோ சர்க்கியூட் வில் பி. ஓகே, ஸோ V0 என்ன? இந்த V0ஓட அவுட்புட், V0ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட், இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு கிராஃபாகவே இருக்குது. ஸோ வேவ் ஃபார்ம் மாதிரியே இருக்குது. அப்போ என்ன வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா டயோட் பேரலில் இருக்குது அண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 3.8 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்புட் சிக்னல் 10 volt to 10 volt நம்மளுக்கு வந்து விஐ இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இன்புட் சிக்னலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கிளிப்பர் சர்க்கியூட்டில் நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயோடோட ஆனோட் வோல்டேஜ் கேத்தோட் வோல்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கம்பேர் பண்ணோன்னா தான் நம்ம வந்து எந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு, எந்த பாயிண்ட்ல டயோட் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டயோடோட இது வந்து நம்மளுக்கு ஆனோட். ஸோ ஆனோட் பாயிண்ட் இது வந்து நம்மளுக்கு கேத்தோட் வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆனோட் கேத்தோட். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு ஆனோட் வோல்டேஜ் நம்மளுக்கு கிரேட்டர் தென் கேத்தோட் வோல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். பட் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா டயோடோட கேத்தோட் வோல்டேஜில் நம்மளுக்கு 3.8ன்னு இருக்குது. அப்போது விகே அப்படிங்கிறது கேத்தோட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 3.8 volt ஒன்லி வென் விஏ. ஸோ இதிலிருந்து நம்ம சொல்லிடலாம் ஜென்ரலாக விஏ கிரேட்டர் தென் விகே அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ஐடியல் டயோடாக இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடலாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் டயோட் கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 0.8 வோல்டேஜ்க்கு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இங்கே வந்து விஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்புட், இங்கே விஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு விஐ கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ விஐ வந்து இங்கே விஏவா இருக்கும்போது விச் இஸ் கிரேட்டர் தென் விகே. ஸோ விகே நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இங்கே அது வந்து கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு விகே. ஸோ இங்கே வந்து விகே விச் இஸ் ஈக்குவல் டு 3.8. விகே விச் இஸ் ஈக்குவல் டு 3.8. அப்போது இந்த விகே அப்படிங்கிறது நம்மளுக்கு 3.8 volt. வை? பிகாஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, விஆர் கொடுத்துருக்காங்க. இப்போ விகேங்கிறத நம்ம வந்து 3.8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ விகே அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்து 3.8 volt. அப்போ டயோட் எப்போ ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ். ஸோ இங்கே விஏங்கிறது ஆனோட் வோல்டேஜ், அது இங்கே தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ விஏ கிரேட்டர் தென் 3.8 volt. ஸோ இது வந்து ஜென்ரல் கண்டிஷன். அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், நம்மளுக்கு இப்போ ஒரு டயோட் இருக்குது, இப்படி ஒரு டயோட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு டயோட் நம்ம வந்து 0.7 த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் நம்ம இன்புட் இங்கே கொடுக்க இன்புட் வோல்டேஜ் நம்ம என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்லி வென் கிரேட்டர் தென் 0.7ல தான் வந்து நம்மளுக்கு டயோட் ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட். ஸோ அது பேசிக்கான கான்செப்ட், அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது டயோட் ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட் ஆஃப்டர் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டயோட் வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போது இது ஒரு கண்டிஷன், டயோட் இன்புட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் தி த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் அவங்க என்ன வேணால் கொடுத்துருக்கலாங்க. எதுவும் கொடுக்காத கேஸில் 0.7 நம்ம எடுத்துப்போம். பட் இங்கே வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. அப்போது த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து 0.8. அப்போது ஜென்ரலாக நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா
டயோட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து 0.8 விட அதிகமாக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அது கேசஸாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ VI greater than 0. ஸோ VI greater than 0 அப்படின்னா ஸோ ஒரு 1 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட். டயோட் வந்து ஓப்பன் சர்க்யூட். ஸோ டயோட் ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னா நம்மளுக்கு V0 which is equal to VI. நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் VI கிரேட்டர் தென், இப்போ இங்கே வந்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜீரோலேருந்து நம்மளுக்கு இன்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஜீரோலேருந்து நம்ம கிரேட்டர் தென் 0.8. ஸோ இங்கே வந்து நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா, 1 கன்சிடர் பண்ண வேண்டாம். VI கிரேட்டர் தென் 0ல 0.1, 0.2, 0.3 அப் டு 0.8 வரலும் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து கிரேட்டர் தென் 0.8. அப்போ டயோட் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வரும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம ஆனோட் வோல்டேஜ் கேத்தோட் வோல்டேஜ் செக் பண்ணணும். VI லெஸ் தென்னா இருக்கா கிரேட்டர் தென்னா இருக்கா, VAவும் VKவும் செக் பண்ணும்போது இப்போ VA 0.8 இருக்கும், VK வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட் 3.8 வோல்ட் இருக்கும். அப்போ VA லெஸ் தென் VK. அப்போ இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு டயோடு என்னவாங்க இருக்கும், ஃபார்வர்ட் பயாஸாவா இருக்கும்? நோ, டயோட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ்ட். ஓ டயோட் அகைன் ஓப்பன் சர்க்யூட். ஸோ ஏன்னு புரியுதுங்களா, டயோட் த்ரெஷ்ஹோல்ட் இன்புட் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக தான் இருக்கு, பட் கேத்தோட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கு. கேத்தோட் வோல்டேஜ் என்னன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருக்க சர்க்யூட்லேயே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 3.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேத்தோட் வோல்டேஜ் 3.8ன்னு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ஆனோட் வோல்டேஜ் லெஸ் தென் கேத்தோட் வோல்டேஜ். அப்போவும் நம்மளுக்கு த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜை விட இன்புட் அதிகமாக இருந்தாலும் டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் தான். இது வந்து செகண்ட் கேஸ். ஓகே, அப்போ டயோட் வந்து ரிவர்ஸ் பயாஸ், ஓப்பன் சர்க்யூட், V0 which is equal to VI. செகண்ட் கேஸ்லயும் V0 which is equal to VI. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். ஸோ தேர்ட் கேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 0, 0.8. ஸோ 0.8 அடுத்தது நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் இல்லைங்களா, இங்கே இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது 5 அப்படி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஜென்ரல் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த கேஸில் பாருங்க நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கணும், அப்போ VA என்ன மாதிரி இருக்கணும், 3.8 விட அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் 0.8 விடவும் அதிகமாக இருக்கணும். அப்போ VI கிரேட்டர் தென், third condition, VI greater than or equal to VA plus V gamma. So V gammaங்கிற threshold voltage, இது VTன்னு கூட வச்சுக்கலாம், நம்மளுக்கு threshold voltage. VA அப்படிங்கிறது நம்மளுக்கு input. ஸோ அப்போ VI அப்படிங்கிறது greater than 0.8 plus 3.8 which is equal to VI greater than 4.6. So 3.8 plus 0.8, 4.6 volt. So VI greater than or equal to 4.6 இருக்கும்போது தான் நம்மளுக்கு டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகுங்க. இப்போ டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆச்சுன்னா டயோடை நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம். இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு V0. ஸோ இது எப்படி நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோங்க, டயோடுக்கு பதிலாக 0.8 வோல்ட், அடுத்தது அவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். நம்ம ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா ஐடியல் கேஸில் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் கேஸில் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வோல்டேஜ் போடுவோம். அப்போ 0.8 + 3.8. ஸோ இதுதான் நம்மளுக்கு V0. ரீப்ளேஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ V0 which is equal to 4.6 volt. ஸோ V0 which is equal to 4.6 volt. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு எப்போங்க, VI கிரேட்டர் தென் 0.8 + 3.8. சிம்பிளுங்க, நம்ம சர்க்யூட்டை பார்த்தாலே சொல்லிடலாம் இது 0.8 இருக்கு. இப்போ 0.8க்கு கிரேட்டராக இருக்கும்போது டயோட் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்கனால இன்புட் வந்து இதையும் ஓவர் கம் பண்ணணும், இந்த இன்புட்டையும் ஓவர் கம் பண்ணணும். அப்போ 4.6க்கு மேலே தான் நம்மளுக்கு கிளிப்பிங்கே பாசிபிள். அப்போ V0 which is equal to 4.6. ஓகே, அடுத்தது எல்லாமே நம்ம கிரேட்டரில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. அடுத்த கண்டிஷன் VI
less than VA plus V gamma. So இந்த condition எடுத்துப்போம், general caseலயே எடுத்துப்போம் VA. So அப்ப less than 4.6 இருக்குது அப்படின்னா என்னவா இருக்குங்க? அப்ப VI less than 4.6 less than 4.6 volt இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு diode வந்து reverse bias, diode வந்து open circuit, V0 which is equal to VI. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குங்க அவுட்புட்டு? ஸோ இது V0 அப்படின்னா ஸோ அப் டு 4.6 கிரேட்டர் தென் 4. இது வந்து 4.6 அப்படின்னா 4.6 வரலும் நம்மளுக்கு இன்புட் என்னவோ அதே மாதிரி வந்துட்டு இருக்குங்க. 4.6ல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அகெயின் லெஸ் தெனுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. எஸ், இன்புட் மாதிரியே வந்துட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 4.6க்கு மேலே நம்மளுக்கு வந்து அவுட்புட் ரிமைன்ஸ் V0 which is equal to 4.6. ஸோ அதுக்கு மேலே நம்ம 4.6க்கு மேலே 5, 7, 8, 10 என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் என்னவா தாங்க இங்கே மெயின்டைன் ஆகுது? அவுட்புட் வந்து நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 4.6ஆகவே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து VI greater than 4.6, less than 4.6க்கு இன்புட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக போட்டு தான் சொல்லணும்னு இல்லைங்க. நம்மளுக்கு சர்க்கியூட்டை பார்த்தாலே தெரியுது. நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்குது, கிளிப்பர்லையும் கிளாம்பர்லையும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் டயோட் டவுன்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா, அப்வர்டில் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜில் கொடுத்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த போர்ஷன் தான் கிளிப் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சம்மரியாக படிச்சிருக்கோம். ஸோ அதிலிருந்தும் நம்ம இது வந்து டைரெக்டாக சொல்லலாம், பயாஸ்டு பாசிட்டிவ் கிளிப்பர். அப்போ பாசிட்டிவ் சைடு தான் கிளிப் ஆகும். பட் எவ்வளோ வோல்டேஜ் கிளிப் ஆகும் அப்படிங்கிறது பயாஸ்டு கிளிப்பர் அப்படிங்கிறதுனால இந்த பயாஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பயாசிங் வச்சு நம்ம சொல்லணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இது வந்து கிளாம்பர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்மளுக்கு கிளிப்பருக்கு வந்து ரெசிஸ்டர் டயோட் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து கெப்பாசிட்டர் அண்ட் டயோட் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். when the input waveform and the corresponding clamper circuit are shown in figure, the DC voltmeter across V0 indicates. ஓகே, இன்புட் வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கிளாம்பர் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, V0 என்ன அப்படின்னு சொல்லி நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிராஃப் கொடுக்கல, வோல்டேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வோல்டேஜஸ் டிசி வோல்ட் மீட்டரில் என்ன வோல்டேஜ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும்? ஒரு V0 அக்ராஸாக வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ நம்மளுக்கு அது ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இது பார்த்தாலே தெரியுதுங்க. நம்மளுக்கு இந்த இந்த ஃபேஷனில் நம்மளுக்கு வந்து டயோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் பீக் இஸ் ஸ்லாம்ப்டு. நெகட்டிவ் பீக் இஸ் கிளாம்ப்டு டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வித்தவுட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் பீக் இஸ் கிளாம்ப்டு டு. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னா டைரெக்டாக சம்மரியிலிருந்தே சொல்கிறாங்க. நம்ம இது எதுவுமே வந்து VI greater than 0, VI less than 0 அந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகும், நம்மளால டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ கிளிப்பர் கிளாம்பர் பொறுத்தவரையிலும் நம்ம சம்மரியில் என்னெல்லாம் பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சர்க்கியூட்கான வேவ் ஃபார்ம், ஸ்லோப் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை நல்லா ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபேஷனில் டயோட் அப்வர்ட் ஃபேஷனில் கனெக்ட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா negative peak of the input clamped to plus 5 volt. Negative peak of the input is clamped to plus 5 volt. If suppose இந்த 5 volt இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா negative peak of the input is clamped to 0 volt. ஆரிஜினோட கிளாம்ப் ஆயிருக்குங்க. கிளாம்ப் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட், நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, கிளாம்பர் அப்படிங்கிறது டிசி ஷிஃப்டர் தான். அப்போது நம்மளுக்கு நெகட்டிவ் பீக் வந்து எந்த வோல்டேஜில் இருக்கோ அந்த நெகட்டிவ் பீக் வந்து நம்மளுக்கு 0ல் போய் கிளாம்ப் ஆகிக்கும். இதே டவுன்வர்ட்ஸ் இந்த ஃபேஷனில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேஷனில் டயோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் பீக் இஸ் கிளாம்ப்டு டு தி ஆரிஜின். ஸோ பாசிட்டிவ் பீக் வந்து 0க்கு கிளாம்ப் ஆகிடும், 0க்கு ஷிஃப்ட் ஆகிடும். இதுவே சம் ரெஃபரன்ஸ் வோல்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் பீக் இஸ் கிளாம்ப்டு டு இங்கே V ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த V ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்க்கு
கொடுத்துருக்க இன்புட்டோட பாசிட்டிவ் பீக் அங்கே ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட். ஸோ நம்மளோட சம்மரியை நம்ம நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது டைரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ இது வந்து இன்புட். ஸோ இன்புட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வி நாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெகட்டிவ் பீக் ஆஃப் தி இன்புட் இஸ் கிளாம்ப்டு டு +5 வோல்ட். இப்போ இதுதாங்க நெகட்டிவ் பீக். ஸோ நெகட்டிவ் பீக்னா இதுதான் நெகட்டிவ் பீக். இதுதான் நெகட்டிவ் பீக். இது வந்து பாசிட்டிவ் பீக். ஒரு இன்புட் சிக்னலோடது நெகட்டிவ் பீக் அண்ட் பாசிட்டிவ் பீக் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகே. இப்போ இதில் நெகட்டிவ் பீக் இஸ் கிளாம்ப்டு டு +5 வோல்ட். ஏன் +5 வோல்ட்? வி ரெஃபரன்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான் வி ரெஃபரன்ஸ். ஸோ வி ரெஃபரன்ஸ் அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் அதுக்கு தான் போகும். ஓகே. இப்போ +5 வோல்ட். ஸோ +5 வோல்ட் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ் பீக் வந்து நம்மளுக்கு +5 வோல்ட்டுக்கு போகணும். அப்போ நம்மளோடது ஒரு 10 to -20 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நெகட்டிவ் பீக் எங்கே வந்துடுச்சுங்க? ஸோ நெகட்டிவ் பீக் எங்கே வந்துடுச்சு? +5 வோல்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்போது பாசிட்டிவ் பீக் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த வேல்யூ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னங்க? 20. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 30 இருக்குது. ஸோ டோட்டல் இருக்க டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 30. அப்போ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 30 இருக்கணும். ஸோ +30 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 35 வோல்ட். ஸோ +35 வோல்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வி நாட். அப்போ வி நாட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? 35 வோல்ட் டு +5 வோல்ட். ஸோ நம்மளுக்கு வந்து வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கிளாம்ப் ஆகும். வேவ் ஃபார்மில் கிளாம்பரை பொறுத்தவரையிலும் வேவ் ஃபார்மில் எந்த சேஞ்சஸுமே இருக்காதுங்க. கிளிப்பரில் தான் வந்து நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் பாதி கட் ஆகுறது அந்த மாதிரி இருக்கும். கிளாம்பரில் ஜஸ்ட் டிசியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட் தான் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு +35 அண்ட் பாசிட்டிவ் பீக்கோ நெகட்டிவ் பீக் வந்து +5 வோல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதில் டிசி வோல்ட் மீட்டர் அக்ராஸ் வி நாட் இண்டிகேட்ஸ் அப்படின்னா டிசி வோல்ட் மீட்டராக நம்மளுக்கு இது ஏசிங்கிறதுனால நம்மளுக்கு 35வும் கிடைக்கும் 5வும் கிடைக்குங்க. ஸோ ஜென்ரலாக மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விஎம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 35 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5ன்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதிலிருந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வோல்ட் மீட்டரில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி 35வும் காமிக்கும் 5வும் நம்மளுக்கு காமிக்கும். பட் ஆப்ஷன்ஸில் இங்கே நம்மளுக்கு 35 தான் கிடைச்சிருக்கு. ஸோ 35 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 3, rectifier circuit இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The DC voltage of a half wave rectifier. So DC voltage என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெக்டிஃபயருக்கு ஒரு டேபிள் இருக்குங்க. half wave rectifier, full wave rectifierக்கு நம்மளுக்கு DC voltage, average voltage, AC voltage, AC current, so efficiency, peak factor, form factor, RMS வேல்யூ இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு டேபிள் வச்சிருக்கோம் இல்லைங்க. அந்த டேபிள்ல இருந்து தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து விடிசி கேட்குறாங்க. ஸோ விடிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஐடிசி விடிசி. ஸோ விடிசி இல்லைன்னா ஐடிசி. பட் இங்கே நம்மளுக்கு வந்து விடிசி மட்டும் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்போ விடிசி விச் இஸ் ஈக்குவல் டு VM/π. ஸோ இதுதாங்க ஜென்ரல் ஃபார்முலா. பட் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு I/R கேட்டிருக்காங்க. அப்போ V வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா IMRL டிவைடட் பை π. ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைடட் பை π. ஸோ VDC ஆர் V ஆவரேஜ் அப்படிங்கிறது VM/π. ஸோ VM அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் I/R. அப்போ IM/RL டிவைடட் பை 5. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுங்க? பி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுவே ஃபுல் வேவ் ரெக்டிஃபயராக இருந்துச்சு அப்படின்னா VDC 2VM/π. ஸோ 2VM/π. ஸோ இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கு. ஸோ இதில் கேட்டிருக்கனால நான் இதுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கும் நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் அ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ரெக்டிஃபயர் சர்க்யூட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பிள் ஃபேக்டர் நம்மளுக்கு ரிப்பிள் ஃபேக்டர்னு என்னங்க? அன்வான்ட் சிக்னல் நம்மளுக்கு அவுட்புட்டில் ஆட் ஆகிருக்கும். அது நம்மளுக்கு தேவையே இல்லாத அன்வான்ட் சிக்னல். ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரியும் ரிப்பிள் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு
1.21. ஸோ இது வந்து half wave rectifierக்கு. ஸோ full wave rectifierக்கு ripple factor வந்து 0.48. இது வந்து full wave rectifier. இப்போ 1.21. ஆப்ஷன் A is the correct answer. Yes, option A is the correct answer. Next question. Question number 5. Transformer utilization factor of a half wave rectifier. So again, அந்த parametersல இருந்தே பாருங்க repeated நம்மளுக்கு questions கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் வந்து நம்மளுக்கு 0.286. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஷினுங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு டெரிவேஷன் இருக்கு. பட் ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது நம்ம சம்மரியாவே சொல்லியிருக்கோம். அது மட்டும் தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். ஸோ 0.286 இங்கே 287 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னா இது வந்து 0.812. இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ஓடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 ஃபில்டர் சர்க்கியூட் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் யூஸ்ட் இன் அன் எல் செக்ஷன் ஃபில்டர் ஆஃப் அ ரெக்டிஃபயர் இஸ். ஸோ கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் அன் இண்டக்டன்ஸ், ஸோ எல்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறதுங்க? எல் செக்ஷன் ஃபில்டரில் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் இண்டக்டன்ஸ் வேல்யூ அவைலபிளாக இருக்கணுங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் கரண்ட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி எல் தேர் மஸ்ட் பி அ மினிமம் இண்டக்டன்ஸ் ரெக்வயர்ட். அப்போ இண்டக்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பனோ ஷார்ட்டோ ஆகக்கூடாது. இட் மஸ்ட் பி ஸ்மால் வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. LC which is equal to RL by 3 omega. RL by 3 omega. Option A. Yes, option A is the correct answer. So இது வந்து நம்மளுக்கு omega. RL by 3 omega. So RL அப்படிங்கிறது load resistance, omega அப்படிங்கிறது நம்மளுக்கு frequency. So இது வந்து L section அப்படிங்கிறது mostly full wave rectifierல யூஸ் பண்ணுறதுங்க. C section, capacitor section or pi section அப்படிங்கிறது நம்மளுக்கு half wave rectifierல யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே டைரக்டான ரிலேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7 ஜெனார் டயோட் சர்க்கியூட்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A Zener diode with VZ equal to 4.3 volt has Z equal to 22 ohm when IZ equal to 20 milliampere. The upper and lower limits of VZ when IZ changes by plus or minus 5 milliampere. Okay, so Zener diode ஓட சர்க்கியூட் கொடுக்காம நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு Zener diode. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோடது IZ கொடுத்துருக்காங்க. IZ equal to 20 milliampere. ஸோ VZ RZ. ஸோ இதோட VZ ஜினார் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க 4.3 வோல்ட். அடுத்தது RZ தான் அவங்க வந்து ZZன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ZZ வந்து 22 ஓம். 22 ஓம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிவன்ல இருக்குங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் நம்மளுக்கு I வந்து 20 மில்லி ஆம்பியரா இருக்கும்போது ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க? தி அப்பர் அண்ட் லோவர் லிமிட்ஸ் ஆஃப் VZ. இப்போ VZ மேக்ஸ் அண்ட் VZ மினிமம் கேட்குறாங்க. நம்மள என்ன கேட்குறாங்க? V மேக்ஸ் அண்ட் Vmin. V மேக்ஸ் அண்ட் Vmin என்னன்னு கேட்குறாங்க? வென் இப்போ V மேக்ஸ் அண்ட் Vmin எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பட் IZ சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெல் IZ. ஸோ டெல் IZ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மில்லி. ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மில்லி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மில்லி ஆம்பியர். ஸோ இதிலிருந்து நம்ம டெல் விஇசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. டெல் விஇசட் விச் இஸ் ஈக்குவல் டு டெல் ஐஇசட் இன்டூ ஆர்இசட். ஸோ ஆர்இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இசட்ங்க. அப்போ டெல் ஐஇசட் அப்படிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மில்லி into 22. So 5 milli into 22. 5 milli into 22 நம்மளுக்கு 0.11 which is equal to, so del VZ which is equal to plus or minus 0.11 volt. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ்ங்க. del VZங்கிறது நம்மளுக்கு இதுதான் சேஞ்ச் ஆகுது. அப்போ plus 0.11 minus 0.11. அப்போ Vmax அப்படிங்கிறது Vmax அப்படிங்கிறது VZ plus 0.11
Vmin அப்படிங்கிறது Vz minus 0.11. அப்போ 4.3 plus 0.11. இது வந்து 4.3 minus 0.11, which is equal to 4.41, which is equal to 4.19. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து Vmax ஆல்ரெடி இருக்கிற வோல்டேஜில் தான் நமக்கு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த சேஞ்சஸ் எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா ஐஇசட் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அது நம்ம வந்து ஐஇசட் டெல் ஐஇசட் வச்சு விஐஇசட் டெல் விஇசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுலேருந்து Vmax தான் ஆட் பண்ணுறோம், Vminனா மைனஸ் பண்ணுறோங்க. ஸோ 4.41, 4.19. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Question number 8. So BJT analysis இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A certain transistor has alpha DC of 0.98 and a collector leakage current IC0 of 1 microampere when IE equal to 1 milliampere. The collector and base current. So IC and IB என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆல்ஃபா டிசி கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, லீக்கேஜ் கரண்ட் கொடுத்துருக்காங்க, எமிட்டர் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தாங்க, நமக்கு எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா 0.98 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியுங்க ஐஇ விச் இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி, ஐபி ப்ளஸ் ஐசி. ஸோ இன்னும் நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஐபி இல்லை ஐசி ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து ஐபி ஐசி நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதில் ஐபி இல்லைனா ஐசி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஐசி ஈக்குவல் டு, ஸோ ஐசி விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் ஐஇ ப்ளஸ் ஐசி நாட். ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 0.98 இன்ட்டு 1 மில்லி ப்ளஸ் 1 மைக்ரோ. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் கான்ஃபிகரேஷன் எடுத்துகிட்டு அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் கரண்ட் எடுத்துகிட்டு எழுதணுங்க. அந்த எல்லாத்துக்கும் இதுவே நம்ம எழுதுக்கக்கூடாது. இப்போ காமன் பேஸ்னால் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரிலேஷன் எடுத்து நம்ம எழுதும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஐசி விச் இஸ் ஈக்குவல் டு 0.981 மில்லி ஆம்பியர். ஸோ ஐசி கிடச்சிருச்சுங்க. இப்போ ஐஇ இருக்குது, ஐசி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஐபி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஐபி விச் இஸ் ஈக்குவல் டு ஐபி ஐஇ மைனஸ் ஐசி. ஸோ இதுதான் ஒன்னுங்க, ஒன்னிலிருந்து நான் எழுதியிருக்கேங்க. அப்போ ஐஇ அப்படிங்கிறது 1 மில்லி மைனஸ் ஐசிங்கிறது 0.981 மில்லி which is equal to 0.019 மில்லி ஆம்பியர். எந்த ஆப்ஷனில் இருக்குங்க, 0.98 மில்லி மில்லி. ஸோ ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ பிஜேடி அனாலிசிஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 பிஜேடி அனாலிசிஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். In the base biased transistor circuit, the junction temperature may vary from 25 degrees Celsius to 75 degrees Celsius. Okay, if beta increase from 100 to 150 with rising temperature, percentage change in VCE. So percentage change in VCE point என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் விசிஇயோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணுங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் விசிஇ அப்படிங்கிறது VCE2 minus VCE1 upon VCE1 into 100. ஸோ இதுதாங்க ஃபார்முலா. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுனாலே நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். VCE1 அண்ட் VCE2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், என்னென்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா வந்து 100 இருக்கும்போது நம்ம VCE1 எடுக்கணும். பீட்டா ஈக்குவல் டு 150 அப்படிங்கும்போது நம்மளுக்கு VCE2 கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் VCE1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ இங்கே சொல்யூஷன். ஸோ VCE அப்படிங்கிறது நம்மளுக்கு
இதை எப்படி எழுதிக்கலாம்? VCE அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியுங்க? VCE which is equal to VCC minus ICRC. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஜென்ரலாக IC equal to beta times of IB. ஸோ இந்த ரிலேஷனில் நம்ம IB equal to, ஸோ இதில் இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? BC அப்படிங்கிறது. ஸோ இதில் ஐசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐபி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐபி வந்து இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் வந்து நம்மளுக்கு ஐபி. ஸோ இது வந்து விசிசி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு விசிசி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ப்ளஸ் மைனஸ் விபிஇ. ஸோ இது வந்து நம்மளுக்கு 0.7. ஸோ அப்போ ஐபி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஐபி விச் இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விபிஇ அப்பான் 100K. ஸோ 100K அப்படிங்கிறது ஆர்பி. ஸோ ஆர்பி. ஸோ அப்போ விசிசி அப்படிங்கிறது 12 மைனஸ் 0.7 அப்பான் 100K. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.113 மில்லி. ஸோ ஐபி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. இப்போ ஐபியில் நம்ம வந்து இந்த ஐசி இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐசி கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் விசிஇல இது கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் விசிஇல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஐசி ஃபர்ஸ்ட் கேஸ் பீட்டா ஈக்குவல் டு 100. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 100 அப்படின்னா ஐசி விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ ஐபி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா? ஏன்னா ஐசி ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஐபி. ஸோ ஐபி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 0.113 மில்லி. அப்போ இந்த ஐசி வேல்யூ நம்மளுக்கு பீட்டா 100 கொடுக்கும்போது ஐசி வேல்யூ என்ன இருக்கும்? 0.0113. இப்போ VCE1. ஸோ VCE1 ஃபார்முலா வந்து நம்மளுக்கு VCC மைனஸ் ICRC. VCC அப்படிங்கிறது 12 மைனஸ் ICRC 0.0113 இன்ட்டு 500K. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா VCE1 which is equal to மைனஸ் 5683. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பீட்டா ஈக்குவல் டு 100 போடும்போது. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் பீட்டா ஈக்குவல் டு 150. அப்போ ஐசி என்னங்க? பீட்டா வந்து 150 இன்டூ ஐபி வந்து 0.113 மில்லி. இப்போ இதில் ஐசி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16.95 மில்லி. ஸோ நெக்ஸ்ட் இதுலேருந்து VCE2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. விசிசி அப்படிங்கிறது 12 மைனஸ் ஐசிங்கிறது 6.95 மில்லி. ஸோ 16.95 மில்லி இன்டூ 500K. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு VCE2 which is equal to minus 8463. ஸோ VCE2 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஜென்ரலாக பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் VCE, percentage change in VCE which is equal to VCE2 minus 8463 minus of minus 5683 upon VCE1 5683 minus 5683. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 48.9% கிடைக்குங்க. ஸோ 48.9% கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ்ல பர்சன்டேஜஸ் வந்து இல்லை. ஸோ 48.9% தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்காதுங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் கான்செப்ட் இதுதாங்க, என்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா போட்டாச்சு. அதில் டிஃப்ரெண்ட் பீட்டா வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 100ல் ஒரு வேல்யூவும் பீட்டா ஈக்குவல் டு 150ல் ஒரு வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபைனலாக அதிலிருந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 48% நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஓகே. ஸோ ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10.
பிஜேடி ஆம்பிளிஃபையர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்பேர் டு சிஇ அண்ட் சிசி ஆம்பிளிஃபையர், சிபி ஆம்பிளிஃபையர் ஹேஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டேபிள் படித்தோம் இல்லைங்களா, இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ், கெயின், வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமன் பேஸ், காமன் கலெக்டர், காமன் எமிட்டர் ஒரு டேபிளில் படிப்போம் இல்லைங்களா. ஸோ அதிலிருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ காமன் பேஸ் ஆம்பிளிஃபையர் ஹேஸ் லோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஹை அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோவர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஹையர், இங்கே வந்து ஹையர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கிடையாதுங்க. லோவர் வோல்டேஜ் கெயின், நீங்கள் வந்து மச் லார்ஜர் வோல்டேஜ் கெயின் கொடுத்துருக்காங்க. கரண்ட் கெயின் வந்து யூனிட்டி கரண்ட் கெயின். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், லோவர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 11, மாஸ்ஃபெட் பேசிக்ஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் இன் இட்ஸ் ஆன் ஸ்டேட் மே பி ஈக்குவலன்ட் டு. ஸோ நம்மளுக்கு ஸ்விட்சா மாஸ்ஃபெட் ஸ்விட்ச் இன் இட்ஸ் ஆன் ஸ்டேட், ஆன் ஸ்டேட்டில் அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் ஆன் ஸ்டேட் அப்படிங்கிறது, நம்மளுக்கு ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது தேர் இஸ் அ கண்டக்டிங் சேனல் பிட்வீன் ட்ரெயின் அண்ட் சோர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு மாஸ்ஃபெட்டில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன் ஸ்விட்ச் அப்படிங்கும்போது ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் ஒரு கண்டக்டிங் சேனல் இருக்கும். இந்த கண்டக்டிங் சேனல் தட் இஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் அன் ரெசிஸ்டர். ஸோ நம்ம லீனியர் ரீஜியனில் தான் நம்மளுக்கு ஆன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லீனியர் ரீஜியனில் நம்மளுக்கு ரெசிஸ்டராக ஆக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை மாஸ்ஃபெட் இன் லீனியர் ரீஜியனை வந்து நம்ம ஆர்டிஎஸ் ஆன் அப்படின்னு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். அப்போது லீனியர் ரீஜியனில் நம்மளுக்கு வந்து அது ட்ரையோட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மாஸ்ஃபெட் ஆக்ட் ஆஸ் அன் ரெசிஸ்டர் தட் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 12, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபார் தி காசியன் ரெஸ்பான்ஸ் தி ரைஸ் டைம் டிஆர் அண்ட் பேண்ட்வித் பிடபிள்யூ ஆர் ரிலேட்டட் பை. ஸோ இது ஒரு டைரக்ட் ஃபார்முலாவில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரைஸ் டைம் அண்ட் பேண்ட்வித் ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியும். TR into bandwidth which is equal to 0.5. So rise time அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். Time required for the signal to change from 10% இருந்து 90% of its steady state value ரீச் ஆகிறத நம்ம வந்து ரைஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ரைஸ் டைம் அண்ட் பேண்ட்வித் ப்ராடக்ட் which is equal to ரைஸ் டைம் into bandwidth product which is equal to 0.35. பட் நம்மளுக்கு இங்கே ரிலேஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்சியன்ட்ல ரைஸ் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 0.35 அப்பான் பேண்ட்வித். அப்போ எந்த ஆப்ஷனுங்க நம்மளுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் அ 2-stage ஆம்பிளிஃபையர் இஸ் ரெக்வயர்ட் டு ஹேவ் அன் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 MHz அண்ட் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 30 Hz, then upper and lower cutoff frequencies of individual stage are. So 2-stage amplifier, அப்போ 2-stage amplifier na n equal to 2 ங்க. upper cutoff frequency அப்படின்னா total upper cutoff frequency. so FH FTH ன்னு வச்சுக்கலாங்களா. so total இது வந்து நம்மளுக்கு total FH total இது வந்து 2 MHz, இது வந்து FL லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டோட்டல் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 30 Hz. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவல் அப்பர் அண்ட் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியாக என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் டைரெக்டாக தெரியுங்க, அதுலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா FH, ஸோ FH which is equal to FH total. So T அப்படிங்கிறது total. So individual frequency into square root of 2 power 1 by n minus 1. So FH into 2 power square root of 2 power 1 by n minus 1. Next lower cutoff frequency oda total which is equal to individual frequency lower cutoff frequency divided by square root of
2 power 1 by n minus 1. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எது கொடுத்துட்டும் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துட்டு டோட்டல் ஃப்ரீக்வன்சிஸும் கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இதில் இருக்கிறதே 3 பெராமீட்டர்ஸ் தான். இண்டிவிஜுவல் அப்பர் கட் ஆஃப், லோவர் கட் ஆஃப், டோட்டல் அப்பர் கட் ஆஃப், லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் n. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம FH அண்ட் FL ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, பண்ணிடலாங்க. 2 power 1 by n minus 1. ஸோ n அப்படிங்கிறது நம்மளுக்கு 2. ஸோ 1 by 2 minus 1 which is equal to root 2 minus 1. ஸோ root 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு 1.414 minus 1 which is equal to 0.414. ஸோ 0.414 இருக்குங்க. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 5 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 0.643 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாங்க. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட் ஸ்கொயர்ஸ் வச்சுக்கணுங்க. இப்போ எக்ஸாக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 0.36 இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.36 இருக்குன்னா 0.6. ஸோ 0.6ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 0.36. ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து 0.4 இருக்கு, நம்மளுக்கு 6.6 ஸ்கொயருக்கும் இல்லை 0.7க்கும் இல்லை. அப்போ இன்பிட்வீன் அப்படின்னா நம்மளுக்கு 0.643 அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து ஹிண்டா எடுத்துக்கணுங்க. இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டைரக்டா நம்மளால ஃபைண்ட் அவுட், ஏன்னா கால்குலேட்டர் இல்லை இல்லைங்களா, டைரக்டா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 power 1 by n minus 1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் FH வந்து கண்டுபிடிக்கலாம். FH which is equal to FHT divided by square root of 2 power 1 by n. FHT divided by square root of 2 power 1 by n minus 1. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோங்க. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். FHT அப்படிங்கிறது 2 மெகா கொடுத்துருக்காங்க. 2 மெகா divided by 0.643. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.11 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் FL which is equal to, அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணலாங்க. FLT into square root of 2 power 1 by n minus 1. ஸோ அது வந்து நம்மளுக்கு FLT என்ன கொடுத்துருக்காங்க, 30 ஹெர்ட்ஸ். இப்போ 30 into 0.643 which is equal to 19.29 hertz. 19.29. 30 into 0.643. 19.29 hertz is 19.29 hertz. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் இருக்குங்க, எல்லாமே ரவுண்ட் ஆஃப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 3.11 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 மெகா ஹெர்ட்ஸ்னும் 19.29 which is approximately equal to 20 hertz. 20 hertz. அப்போ 3 mega and 20 hertz. 3 mega and 20 hertz. Option B. Yes, option B is the correct answer. ஸோ இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறதுனால லென்த்தியாக தெரியுதுங்க. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். If an NPN transistor with C equal to 0.3 picofarad has a unity gain cutoff frequency FT கொடுத்துருக்காங்க. at a DC bias current ICயும் கொடுத்துட்டாங்க. then the value of its C is approximately. ஸோ C என்னன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ FT கொடுத்துட்டாங்க 400 megahertz. next so இந்த C NPN transistor with C, so இது வந்து நம்ம C mu or CC அப்படின்னு சொல்லுவோங்க, which is equal to 0.3 picofarad. okay, so IC கொடுத்துருக்காங்க. IC which is equal to 1 milliampere. so இது கண்டிப்பா milliampere தான் இருக்குங்க, 1 milliampere. okay, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் சி, இந்த சி அப்படிங்கிறது நம்மளுக்கு சி பை கால்குலேட் பண்ணணும். சி அப்படிங்கிறது சி பை கால்குலேட் பண்ணணும்.
ஸோ நம்மளுக்கு தெரியுங்க ஹைப்ரிட் பை மாடலில் எஃப்டி, ஸோ எஃப்டி which is equal to gm upon 2 pi into c pi plus c mu. ஸோ இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். c pi plus c mu அப்படிங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். இதில் வந்து gm வந்து நம்மளுக்கு அன்னோனாக இருக்குது. c pi தான் கால்குலேட் பண்ணணும், பட் ft நம்மளுக்கு நோன். ஓகே, இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஜிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஜிஎம். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐசி அப்பான் விடி. ஸோ விடி கொடுத்துருக்காங்க, ஐசியும் கொடுத்துருக்காங்க. 1 மில்லி அப்பான் 26 மில்லி விச் இஸ் ஈக்குவல் டு 1/26. ஸோ 1/26 விச் இஸ் ஈக்குவல் டு 0.03846. ஸோ ஜிஎம். ஸோ இந்த ஜிஎம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிமியூ சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். சி பை ப்ளஸ் சிமியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ப்ளஸ் சிமியூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை 2 பை இன்டூ எஃப்டி. ஸோ ஜிஎம் அப்படிங்கிறது 0.03846 divided by 2 into 3.14 into 400 megahertz. ஸோ இது வந்து சி பை ப்ளஸ் சி மியூ. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இது வந்து நம்மளுக்கு சி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை சிம்பிளிஃபை பண்ணான்னா நம்மளுக்கு 15.3 பிக்கோ ஃபேரட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இது வந்து சி மியூ. இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சி மியூ கொடுத்துருக்காங்க 0.3. அப்போ சி பை விச் இஸ் ஈக்குவல் டு 15.3 பிக்கோ மைனஸ் சி மியூ. இப்போ 15.3 பிக்கோ மைனஸ் 0.3 பிக்கோ. 0.3 தானங்க கொடுத்துருக்காங்க, எஸ் 0.3 தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 15 பிக்கோ ஃபேரட் சி பை. ஸோ இந்த ரிலேஷன் ஒன்று தெரிஞ்சதுன்னா போதுங்க. இந்த ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். பிகாஸ் டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், டைரெக்டாகவே ஐசி பை விடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு வேல்யூ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்ன ஆன்சருங்க, ஆப்ஷன் என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 15 பிக்கோ ஃபேரட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 15. Multi-stage amplifier இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A multi-stage amplifier employs 5 stages, each of which has a power gain 30. So 5 stages கொடுத்திருக்காங்க. N equal to 5. Power gain AP. So AP equal to 30. Total power gain in dB. So total power gain in dB நம்மள கேட்குறாங்க. Okay, solution. ஸோ ஏபி வந்து 30, n ஈக்குவல் டு 5. ஸோ டோட்டல் பவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஏபி டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி பவர் n. ஸோ ஏபி அப்படிங்கிறது நம்மளுக்கு 30 பவர் n. ஸோ 30 பவர் n அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5. ஸோ 30 பவர் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு 24,300,000. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏபி டோட்டல் ஏபி இன். இது நம்மளுக்கு எதில் கொடுத்துருக்காங்க, லீனியரில் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து டிபியில் இல்லை, இது வந்து நம்ம லீனியரில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதை டிபி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10 log of ஏபி நம்ம போடணும். ஸோ இன் டிபி ஏபி டோட்டல் in dB which is equal to 10 log போடணும் 243 நம்ம டோட்டல் AP. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் நம்மளுக்கு 73.856 dB. 73. ஸோ ஆப்ஷன்ஸில் எல்லாமே கமான்னு கொடுத்துருக்காங்க. 73.856. ஸோ இது வந்து டாட். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டாட். 73.856. So option A is the correct answer. ஸோ நம்ம டைரெக்டாக ஆர் நம்ம ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கெயினவே வந்து நம்ம டிபியில் கன்வெர்ட் பண்ணிட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஆர் ஃபஸ்ட் இனிஷியலாக லீனியரில் கண்டுபிடிச்சிட்டும் டோட்டலையும் டிபியில் கன்வெர்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு லீனியர் டு டிபியில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். பவர் கெயின் கேட்டிருக்காங்க அப்படின்னா
டெஃபினட்டாக 10 லாக் தான் போடணும். வோல்டேஜ் ஆர் கரண்ட் கேட்டிருக்காங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து 20 லாக் போடணும். பவருக்கு கண்டிப்பாக 10 லாக்ல தான் போட்டு நம்ம டிபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16. டூ ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸ்கேடிங் ஆம்பிளிஃபயர் ஸ்டேஜஸ் டு அப்டைன் ஹை கெயின் இஸ் பெஸ்ட் டன் வித். ஸோ ஹை கெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹை வோல்டேஜ் கெயினாகவும் இருக்கணும், கரண்ட் கெயினாகவும் இருக்கணும் அப்படின்னு ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஹையா இருக்கிறது காமன் எமிட்டர்ல தான். ஸோ காமன் எமிட்டர் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணோதான் நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் கெயின் இருக்கு அண்ட் ஹை கரண்ட் கெயினும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ காமன் பேஸ்ல வந்து நம்மளுக்கு கரண்ட் கெயின் லெஸ் தென் 1, காமன் கலெக்டர்ல வோல்டேஜ் கெயின் லெஸ் தென் 1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 17. நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். If an amplifier with a gain of -1000 and a feedback of beta, ஸோ இது வந்து பீட்டா. ஸோ பீட்டா தான் இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பீட்டா ஈக்குவல் டு -0.1 had a gain change of 20%. ஸோ gain change கொடுத்துருக்காங்க due to temperature, then the change in gain of feedback amplifier would be okay. ஸோ gain, ஸோ A கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் பீட்டா கொடுத்துட்டாங்க, கெயின் சேஞ்ச் டிஏ கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து கெயின் சேஞ்ச் இன் ஃபீட்பேக் டிஏஎஃப் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? ஸோ சென்சிட்டிவிட்டி ஃபார்முலாவிலிருந்து நம்ம போடலாம். ஸோ சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர்ஸில். டிஏஎஃப் upon AF whole divided by DA upon A, which is equal to 1 by 1 plus A beta. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ இந்த சென்சிட்டிவிட்டியில் நம்மளுக்கு சேஞ்ச் இன் கெயின் ஆஃப் தி ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர், ஸோ இது மட்டும் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த டேர்மை வந்து ரைட் சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ டிஏஎஃப் பை டிஏஎஃப் அப்பான் ஏஎஃப் which is equal to dA upon A whole divided by 1 plus A beta. ஸோ இது வந்து நம்மளுக்கு DAF by AF கண்டுபிடிக்கணும். ஸோ DAF by AF DA by A. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கோங்க, which is equal to 20% whole divided by 1 plus A வந்து -1000 into பீட்டா வந்து -0.1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 0.198% DAF upon AF. ஸோ 0.198%. ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2% பண்ணிக்கலாங்க. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.2%. So option C is the correct answer. Okay, next question. Question number 18. Negative feedback amplifier இருந்து தான் கேட்டிருக்காங்க. A circuit using an op amp shown below. So என்ன type of feedback அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Voltage series voltage shunt அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஜென்ரலாக இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவுட்புட் சைடில் சாம்பிளிங் நெட்ஒர்க்குங்க, இன்புட் சைடை வச்சு நம்ம மிக்சிங் நெட்ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்கான்னு நம்ம அப்சர்வ் பண்ணணுங்க. ஃபீட்பேக் எலமெண்ட் இருந்துச்சுன்னா தான் நம்ம இது சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் எல்லாமே ஃபீட்பேக்கோட டைப் தான் கொடுத்துருக்கனால இப்போ கண்டிப்பாக ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபீட்பேக் எலமெண்ட், எஸ் ஃபீட்பேக் ப்ரெசன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் அண்ட் மிக்சிங் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சாம்பிளிங் அப்படிங்கிறது அவுட்புட் சைடில் இருந்து, இப்போ ஃபீட்பேக் எலமெண்ட் அவுட்புட்ல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் சாம்பிளிங். இப்போ ஃபீட்பேக் எலமெண்ட் சொல்யூஷன், ஃபீட்பேக் எலமெண்ட் கனெக்டட் டைரக்ட்லி டு அவுட்புட், கனெக்டட் டைரக்ட்லி டு அவுட்புட் அப்படின்னா அது வந்து வோல்டேஜ் சாம்பிளிங். ஆர்
அப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து கரண்ட் சாம்பிளிங். இப்போ ஃபீட்பேக் எலமெண்ட் கனெக்டட் டைரக்ட்லி டு தி அவுட்புட். டைரக்ட்லி டு தி அவுட்புட்டில் தான் அது கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் சாம்பிளிங். ஓகே, அப்போ சாம்பிளிங்கில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வோல்டேஜ் சாம்பிளிங் ஏ இல்லைன்னா பி. ஓகே, நெக்ஸ்ட்டு மிக்சிங் நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு இன்புட் சைடில் இஃப் வி ஆர் ஏபிள் டு அப்ளை கேவிஎல் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீட்பேக் எலமெண்ட் கனெக்டட் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போ ஃபீட்பேக் எலமெண்ட் கனெக்டட் பேக் டு தி இன்புட் டைரக்ட்லி அப்படின்னா நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். ஸோ ஃபீட்பேக் எலமெண்ட் connected back to the input. Feedback element connected back to the input or input side to the circuit directly. ஸோ அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். ஸோ டைரெக்டாக கனெக்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து சீரியஸ் மிக்சிங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக இன்புட் சைடில் போய் அது கனெக்ட் ஆகுது. ஸோ அவுட்புட்லேருந்து நம்மளுக்கு இன்புட்டில் போய் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஷண்ட் மிக்சிங். ஸோ அதர் தென் இன்புட் சைடில் இன்புட்டில் கனெக்ட் ஆகாமல் வேறு இடத்துல அது கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரியஸ் மிக்சிங். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து சாம்பிளிங் வந்து வோல்டேஜ், மிக்சிங் வந்து ஷண்ட். அப்போ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் டைப். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 19 ஆசிலேட்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. The Bargaussian criteria states that for oscillation to occur in a feedback loop at a particular frequency. So Bargaussian criteria என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் determine magnitude of AB which is equal to 1 or phase shift which is equal to 360 degree or 0 degree. ஸோ பர்காஷன் கிரைட்டீரியானால நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் கேட்குறாங்க. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் லூப் கெயின் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் லூப் கெயின் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி 360 டிகிரி. ஃபேஸ் ஷிஃப்ட் மஸ்ட் பி 360 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் யூனிட்டி அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுனால இது ஈஸியாக எழுதிடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 20 ஆசிலேட்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. In a positive feedback amplifier, the phase difference between input signal and feedback signal is. இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா இன்புட் சிக்னலுக்கும் ஃபீட்பேக் சிக்னலுக்கும் எவ்வளோ டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குங்க? 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். 180 டிகிரி அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் மைனஸ் போடுவோம். ஸோ அந்த மைனஸ் இண்டிகேட்ஸ் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் நம்மளுக்கு நோ ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 21 ஆப் ஆம்ப்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி அவுட்புட் வோல்டேஜ் ஃபார் தி ஓப்பன் லூப் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் கிவன் ஃபிகர் இஸ். அவுட்புட் வோல்டேஜ் V0 என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, நம்ம சர்க்யூட் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லையும் நான் இன்வெர்ட்டிங்லையும் இன்புட் இருக்குதுங்க, இன்வெர்ட்டிங்லையும் இன்புட் இருக்குது. Vin1 Vin2 ரெண்டுமே இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிசி இன்புட் தான். கெயின் கொடுத்துட்டாங்க. ஆப் ஆம்போட கெயின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாகவே இந்த சர்க்யூட், இந்த ஆப் ஆம்ப் சர்க்யூட்டை வச்சு நம்ம என்ன ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லலாங்க? டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் சொல்லலாமா, சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் சொல்லலாமா? ஸோ V2 V0 which is equal to A into V plus minus V minus. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு அவுட்புட் V0 which is equal to. ஸோ இதில் V plus அப்படிங்கிறது நம்மளுக்கு V in 1 இங்கே மைனஸ் V minus அப்படிங்கிறது V in 2. ஸோ இதில் A வந்து நம்மளுக்கு 20000 into Vin1 வந்து 5 மைக்ரோ minus of minus 7 micro which is equal to 5 plus 7 12 micro into A value. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2.4 வோல்ட் கிடைக்குதுங்க V0. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப் ஆம்பை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ஒரு 6 டைப்ஸ் 7 டைப்ஸ் இருக்குதுங்க. இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், சம்மிங் ஆம்ப்ளிஃபையர், டிஃபரன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், டிஃப்ரென்ஷியேட்டர், இன்டகிரேட்டர், லாகர்தமிக், ஆன்டி லாக், இது எல்லாத்துக்குமே ஃபைனல் V0 அப்படிங்கிற
எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுனாலே டைரெக்டாக நம்ம வேல்யூஸ் இன்புட்ஸும் கெயினும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணோம், ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணோம், இங்கெல்லாம் நோடல் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் டேக்ஸ் டைமுங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 2.4. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 22. ஆப்-ஆம்ப்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். An op-amp has a slew rate of 5 volt per second. The largest sine wave output voltage positive at a frequency of 1 megahertz is. So largest sine output voltage என்ன அப்படின்னு கேட்குறாங்க. largest. So Vm என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ ஸ்லியூ ரேட்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸ்லியூ ரேட் அப்படிங்கிறது slew rate which is equal to 2 pi f into Vm. Vm இந்த சைடு வச்சுட்டோம்னா slew rate divided by 2 pi f. அப்போ slew rate அப்படிங்கிறது 5 volt per microsecond. நமக்கு slew rate அப்படிங்கிறது மைக்ரோ செகண்ட்ஸில் தான் இருக்கணும். அப்போ 5 volt per microsecond. அப்போ slew rate அப்படிங்கிறது 5 by 10 power 6. அப்போ 5 into 10 to the power 6. பிகாஸ் நம்மளுக்கு ஸ்லியூ ரேட் எப்பயுமே 5 volt per மைக்ரோசெகண்ட்ஸாக தான் இருக்கணும். யூனிட் என்னவாக தான் இருக்கணுங்க, வோல்ட் per மைக்ரோசெகண்ட்ஸாக தான் இருக்கணும். அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம மைக்ரோ செகண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ மைக்ரோங்கிறது நம்மளுக்கு மேலே வந்துடுச்சுன்னா மெகா ஆயிடுச்சு. இன்ட்டு 2 pi into 1 மெகா. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 5/2 pi. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஸ்லியூ ரேட் அப்படிங்கிறது 2 pi f into Vm. ஸோ மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் தான் Vm. ஸோ அதுதான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அட் அ ஃப்ரீக்வன்சி 1 megahertz. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 23. ஆப்-ஆம்ப் அப்ளிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் சர்க்கியூட் கனெக்ஷன். ஸோ ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அதோட அந்த கனெக்ஷனோட நேம். ஸோ இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்-ஆம்ப் டயோடு வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்-ஆம்ப்பும் டயோடும் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுங்க. இது என்ன டைப்? ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர். ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர் ஆர் சூப்பர் டயோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர் ஆர் சூப்பர் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு இதே மாதிரி சர்க்கியூட்டில் நம்மளுக்கு எய்தர் இங்கே ரெசிஸ்டர் இருக்கணும் ஆர் இங்கே கெப்பாசிட்டர் இருக்கணும். ஸோ ஆர் ரெண்டுமே இல்லை, எய்தர் ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெக்டிஃபையர்னு சொல்லலாம். கெப்பாசிட்டர் இருந்துச்சு அப்படின்னா பீக் டிடெக்டர். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நம்மளுக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்கு, பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ப்ரெசிஷன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ப்ரெசிஷன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இன்னொன்றுங்க, இதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆப்-ஆம்ப் டயோட் ஃபீட்பேக் இன்புட் ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே கெப்பாசிட்டர், இது V0. ஸோ கெப்பாசிட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு பீக் டிடெக்டர். ஸோ பீக் டிடெக்டர். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டரும் கொடுக்கலிங்க, இங்கே கெப்பாசிட்டரும் கொடுக்கல. அப்போ இது ரெக்டிஃபையர்னும் சொல்லலாம், ப்ரெசிஷன் அதாவது ரெக்டிஃபையர்னு சொல்லலாம், டிடெக்டர்னு சொல்லலாம். ஸோ நம்ம எந்த ஆப்ஷனும் இதில் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபீட்பேக்கில் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டயோட் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. ஃபீட்பேக்கில் இந்த டயோட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் லாகர்தமிக் ஆம்ப்ளிஃபையர். பட் இங்கே ஃபீட்பேக்கில் இல்லை. ஓகே, ஃபில்டர் பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ரெசிஸ்டர் அண்ட் ஆப்-ஆம்ப் வித் ஃபில்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க, டயோட் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அதிலிருந்தே நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டில் என்ன ஆப்ஷன்ங்கிறது நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தா தான் நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ இந்த ரெண்டு சர்க்கியூட்டையும் நீட்டாக ஞாபகம் வச்சுப்போம் நம்ம. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 24.
ஆப்-ஆம்ப் அப்ளிகேஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் ஷோன் இன் ஃபிகர் இஸ் ஓகே. ஸோ ஒரு ஆப்-ஆம்ப் சர்க்யூட் கொடுத்துட்டு அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த சர்க்யூட்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுங்க, 2 எலமெண்ட் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து செகண்ட் ஆர்டர் எலமெண்ட்டாக தான், செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா எல்லா ஆப்ஷனுமே நம்மளுக்கு செகண்ட் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோட் கன்சிடர் பண்ணிக்கலாங்க. நோடு ஏ, நோடு பி. ஸோ நோட் பியில் இது வந்து 0 அப்படின்னா நம்மளுக்கு இது 0 வோல்ட். பை வர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் நம்மளுக்கு இதுவுமே 0 வோல்ட். ஸோ இது வந்து V0. ஸோ இது வந்து V0, இது வந்து Vin. ஸோ எதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா V0/Vin தானங்க நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் Vin. அடுத்தது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, R அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். C அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணுவோம், 1/SC. இந்த சியும் 1/SC. ஸோ இது எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோங்க, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம KVL நோட் ஏக்கும் நோட் பிக்கும் நம்ம KCL அப்ளை பண்ணலாம். சொல்யூஷன். KCL at node A. KCL at node A. So Vin minus VA by R. Vin minus VA upon R. So இது வந்து entering. So இதெல்லாம் நம்ம leaving ன்னு எடுத்துக்கலாங்க. Which is equal to leaving VA upon 1/SC plus VA minus V0 upon R plus VA minus VB. ஸோ VB வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ VA minus VB by R. ஓகே, KCL at node A. ஸோ நெக்ஸ்ட் வந்து KCL at node B. ஸோ இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Vin by R which is equal to SC into VA plus 3VA by R. 3VA by R minus V0 by R. ஸோ இந்த VA by R இந்த சைடு வந்துச்சுன்னா இது ஒரு VA by R, இங்கே ஒரு VA by R, இங்கே ஒரு VA by. ஸோ 3VA by R minus V0 by R. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் LCM எடுத்தோம் அப்படின்னா Vin which is equal to SCR into VA plus 3VA minus V0. சரி, ஓகேங்க. இப்போ இது நம்ம வந்து Vin ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு KCL at B. KCL at node B. KCL at node B we get. So KCL at node B. ஸோ இங்கிருந்து leaving 0 minus VA by R, 0 minus VA by R plus 0 minus V0 upon 0 minus V0 upon 1/SC. 1/SC which is equal to 0. ஸோ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா minus VA by R plus minus தாங்க 0 minus V0னா minus SC into V0. SC into V0 which is equal to 0. SC into V0 which is equal to 0. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா ஸோ மைனஸ் காமனாக வெளியே எடுத்து இந்த சைட் கொண்டு வந்தால் ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடுங்க. அப்போ VA plus SCR into V0 which is equal to 0 minus V0 into SCR. இப்போ இந்த VAக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாங்க. ஈக்குவேஷனில் VAக்கு பதிலாக நம்ம SCR into V0 அப்படின்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் VA and V0 கிடைக்கும், VI and V0 கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ Vin which is equal to
SC, ஸோ VA இங்கே காமன் எடுத்துக்கலாங்க. VA into SCR plus 1, SCR plus 3, SCR plus 3 minus V0. ஓகே, இப்போ இங்கே VAக்கு பதிலாக நம்ம minus V0 into SCR plus 3 minus V0 into VI. ஸோ இப்போ இதிலிருந்து V0 காமனாக எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? V0 into SCR. ஸோ இந்த VAக்கு பதிலாக minus V0 into SCR into SCR plus 3 minus V0. அப்போ V0 minus V0 S square C square R square minus 3 SCR. ஸோ ஃபஸ்ட்டு V0 வச்சுக்கலாங்க. SCR மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 3 into SCR minus V0. ஸோ இதிலிருந்து நம்ம V0 காமன் எடுப்போம். மைனஸ் V0 காமன் எடுத்தோன்னா S ஸ்கொயர் C ஸ்கொயர் R ஸ்கொயர் ப்ளஸ் 3 SCR ப்ளஸ் 1. ஸோ V0 by Vin. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது V0 by Vin which is equal to 1 upon minus 1 upon S square C square R square plus 3 SCR plus 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்னிடியூட் ஆஃப் V0 நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுங்க. ஸோ நம்ம மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 1 upon S square C square R square plus 3 SCR plus 1. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க? S square C square R 3 SCR plus 1. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க. டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது, பட் நம்மளுக்கு நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. டியூன்ட் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A tuned amplifier cannot be used in. ஸோ டியூன்ட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே டியூனிங் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ டியூனிங் எங்கெல்லாம் நடக்கும்? ரிசீவர், டெலிவிஷன் ரிசீவரில் நடக்கும், டிரான்ஸ்மிட்டரில் நடக்கும், ரிசீவர். ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு நடக்கும். பட் பவர் சப்ளை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான். இங்கே எதுக்குமே நம்மளுக்கு டியூனிங் தேவைப்படாதுங்க. அப்போ கெனாட் பி யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. ADC டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. A 12-bit successive approximation ADC outputs binary codes. ஸோ எல்லா பிட்ஸும் 1 and எல்லா பிட்ஸும் 0 for the analog input of +10 and -10 volt respectively கொடுத்துட்டு find its resolution என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஸோ ரெசல்யூஷனோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ரெசல்யூஷன் which is equal to V full scale voltage or full scale range upon 2 per n minus 1. ஸோ n அப்படிங்கிறது இங்கே 12. ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜாக கொடுக்கலிங்க. ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா பிட்ஸும் 0வாக இருக்குது. ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா பிட்ஸும் 1ஆக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அனலாக் இன்புட் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? V full scale voltage which is equal to, இந்த ரேஞ்ச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா V max minus V min. ஸோ இது V max, இது V min. Why V maxங்க? ஆல் பிட்ஸ் 1ஆக இருக்கும்போது தான் V min, V max சாரி, ஆல் பிட்ஸ் 1ஆக இருக்கும்போது V max, எல்லா பிட்ஸும் 0வாக இருக்கும்போது V min. அப்போது V maxங்கிறது 10 மைனஸ் ஆஃப் V min அப்படிங்கிறது -10. அப்போ full scale voltage which is equal to 20 volt. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரெசல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. ஓகே, 20 upon 2 power 12 minus 1. ஸோ 4096. ஸோ 4095 -1 பண்ணோன்னா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 4.88 மில்லி வோல்ட் ரெசல்யூஷன். என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுங்க? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. ADCயிலிருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Consider an 8-bit ADC which is capable of accepting an input unipolar voltage, positive values only, 0 to 10 volt.
if it has an offset error of plus or minus 1/2 LSB, what analog input voltage will cause a digital output code of all ones? So 8 பிட்டுங்க, அப்போ n equal to 8. ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் 0 to 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வோல்ட்டுங்கிறது தான் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ். ப்ரீவியஸ் கொஷினில் ஏங்க நம்ம விமேக்ஸ் மைனஸ் விமின் போட்டோம்? ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு 10 to -10, -10 to +10 தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்துச்சு. பட் இங்கே 0 to 10 தான். அப்போ நம்மளுக்கு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் கண்டிப்பாக 10ஆக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்செட் எரர் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 LSB கொடுத்துட்டு அனலாக் இன்புட் வோல்டேஜ் என்னவா இருக்கும் ஃபார் ஆல் விச் காஸ் அவுட்புட் டிஜிட்டல் அவுட்புட் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ எல்எஸ்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணுங்க. 1 LSB which is equal to 1 LSB which is equal to V full scale voltage upon 2 power n. So V full scale voltage 10ங்க given. So 2 power 8, so 256. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.039 கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ 1 LSB ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ for what value of analog input நம்மளுக்கு all digital outputமே 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மேக்ஸிமம் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் அப்போ தானுங்க நம்மளுக்கு எல்லா டிஜிட்டல் அவுட்புட் டிஜிட்டலில் ஆல் பிட்ஸுமே ஒன்றா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்த மாதிரி தான் எல்லா பிட்ஸுமே ஒன்றா இருக்குன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் அப்போ தான் ஒன்றா இருக்கும். இல்லைன்னா விமின் லோவஸ்ட் இன்புட்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு அனலாக் இன்புட் விச் இஸ் ஈக்குவல் டு வி ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் மைனஸ் 1/2 பிட் நம்மளுக்கு எரர்க்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் LSB கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் மைனஸ் ஹாஃப் LSB. ஏங்க நம்ம மைனஸ் போட்டிருக்கோம், ஏன் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜும் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேஞ்ச் இன் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்செட் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஸோ நம்ம ப்ளஸ் 1/2 நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து இந்த தான் -1/2 LSB தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ 10 மைனஸ் 0.5 இன்டூ LSBங்கிறது 0.039. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு V which is equal to 9.980. 9.980 is option C is the correct answer. ஸோ இதில் வந்து என்ன LSBன்னு கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. இங்கே LSB 1 LSB அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் தி வோல்டேஜ் தி கன்வெர்ட்டர் கேன் டிடெக்ட். அப்போ ஒரு கன்வெர்ட்டர் எவ்வளோ ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் டிடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு 1 LSBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெப் சைஸ் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லலாம். ஸோ ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் பை 2 power n அப்படிங்கிறத வச்சு ரிலேஷன் வச்சு நம்ம 1 LSB ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜுக்கு எவ்வளோ இந்த எரர்னால எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து VFS ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் மைனஸ் 1/2 டைம்ஸ் ஆஃப் LSBன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக 27 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.